அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்மிஸ் ஃபுட் லிஸ்ட். நாம் இன்னைக்கு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 டேட்ஸ் எடுத்து அதோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் 2 ஸ்பூனு இல்லைன்னா 3 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப. கூடவே ஸ்வீட்டு வேணும்னு உள்ளவங்க சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சரியான பதத்துக்கு ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கட்டையும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாம் இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், கோகோனட் ஆயில், நமக்கு எந்த ஆயிலை தேவையோ அந்த ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். முன்னாடியே ஆயில் நான் சூடு பண்ண வச்சுட்டேன். ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒவ்வொரு பீஸ் டேட்ஸாக நம்ம மாவில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் கிடையாது. சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2-3 தடவை நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போது நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குட்டீஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.